வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபர்ஸ்ட் மருத்துவ முத்தம் அப்படின்னே சொல்லலாம். எஸ், அது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நேற்று தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, துஷார் வந்து உஷார் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி நினச்சோம். பட் அவர் வந்து ப்ராசஸ் பண்ணுறேன்னு போய் சூப்பராக ப்ராசஸ் பண்ணி செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிட்டார் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நேற்று என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓரளவுக்கு வந்து பேச அரோரா வந்து ட்ரை பண்ணாங்க. பட் ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஈவன் ஹக்கு கூட கொடுக்காம லைக் இவர் வந்து துஷார் வந்து போய் படுத்துருப்பாரு. ஸோ காலையில் எழுந்து மனுஷன் வந்து அதே மெயின்டைன் பண்ணுவாருன்னு பார்த்தா, தலைவன் வந்து அப்படியே காலில் விழுந்துடுற மாதிரி அவர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இனிமேல் நீ ஏதாவது உன்னோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறப்ப நான் வந்து அதை மதித்து கேட்குறேன். இன்கேஸ் நான் வந்து திரும்பவும் வந்து நீ பேசுகிறப்ப நான் அங்கே பார்க்குறது, இங்கே பார்க்குறது, கீழே பார்க்குறது அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா, நீ இனிமேல் வந்து என் கூட பேசாத, நான் மூடிட்டு அப்படியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் முடிஞ்சு, ஆனால் அவர் என்த்யூசியஸமாக தான் சொல்கிறாரு. லைக் ஓகே, திரும்பவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருப்போம், நம்ம வழக்கம் போல் நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. பட் அரோரா வந்து லுக் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நேற்று வந்து கொஞ்சம் வெறுப்பேற்றினாங்க. அவரும் வெறுப்பாகி போனதுக்கப்புறம் திரும்ப பின்னாடியே ஓடினாங்க. திரும்ப அவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பார்த்தாங்க. அவங்க உஷாரானதுக்கப்புறம் ஹக்கு கேட்டாங்க. அப்பயும் வந்து அது கொடுக்கலன்னதுக்கப்புறமும் நோஸ் கட் ஆச்சு அவங்களுக்கு. பட் ஸ்டில் ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் காலையில் துஷார் வந்து அப்படி சொன்னதும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரி, இனிமேல் வந்து நான் கேட்குறேன் நீங்கள் பேசுகிறது அப்படின்ற மாதிரி, ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி இப்படி கையை இது பண்ணுறான். அவங்க வந்து அவங்களோட அவங்க வந்து ஹக் பண்ணால் எப்படின்னா அவங்க மேலே சாயணும் இல்லையா? ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா துஷாரோட கழுத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அழகாக முத்தம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பிக் பாஸில் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லேயும் நடந்திருக்கு. பட் பிக் பாஸ் சீசன் 9ல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஹக்கு தான் பண்ண துஷார் வந்து கேட்குறாரு. பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப குள்ளம் அண்ட் தென் குட்டியாக இருக்காங்கன்றப்ப துஷார் வந்து ஹைட்டு. ஸோ அவர் வந்து ஹக் பண்ணுறப்ப அவங்களோட ஃபேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷாரோட கழுத்துக்கிட்ட இருக்குது. ஸோ அவங்களோட லிப்பு வந்து துஷாரோட கழுத்தில் வந்து போய் முத்தம் கொடுத்ததை வந்து எந்த கேமராவும் கேப்சர் பண்ணலான்னு நம்ம பார்க்குறதுக்கே நல்லா தெரியுது. ஸோ துஷார் வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனால் அது கொடுத்ததுக்கப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திரும்பி கம்முன்னு உட்காந்துருப்பார். ஸோ இது வந்து நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது அடுத்த லெவலுக்கு போவோம். அதனால் அதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் திரும்பிட்டு நார்மலாக எதுவும் நடக்காத மாதிரி ஜஸ்ட் அங்கே தான் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் கொடுத்ததுக்கப்புறம் அரோரா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லிப்ஸை வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மருத்துவ முத்தம் பிக் பாஸ் சீசன் 9ல் வந்து நடந்திருக்கு அப்படின்றப்ப நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ்.